பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஆமேன். இந்த வசனத்திலே ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. இந்த நாளிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் ஜெபம் செய்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எந்த காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நாள் பதில் வரும். நீங்கள் காத்திருக்கிறது தாமதமா இருந்தாலும் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதற்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து விட்டார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். இந்த நாளிலே நீங்கள் நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் கலங்காதீங்க, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. உங்க ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். நன்றி செலுத்த ஆரம்பிங்க. வாக்குத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு அளிக்கும்படி அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.